ரத்தன் டாடா மேலே ஒவ்வொரு இந்தியனும் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சூரரை போற்று படத்தில் சூர்யா மாறன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் அந்த கேரக்டர் ஒரு ஏரோப்ளேன் நிறுவனத்தை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து பல கோடி ரூபா ராமம் கொடுக்குற வகையில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே சூர்யா அதை மறுத்துருவார். அவருடைய எண்ணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்காது. ஏழை எளிய மக்களுக்கும் ஏரோப்ளேன் சர்வீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக தான் இருக்கும். பட் ஆயிரமே இருந்தாலும் அது வந்து ரியல் லைஃப்பில் அப்படி வாழ்றவர் தான் நம்ம ரத்தன் டாடா. என்னதான் ராக்கெட்ல இருந்து உப்பு வரைக்கும் அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இருந்தாலுமே இன்னைக்கு டெலிகாம் சர்வீஸ்ல மிகப்பெரிய அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க ஜியோவையும் ஏர்டெலையும் எதிர்த்து பிஎஸ்என்எல் கூட கை கோத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி டெலிகாம் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் வராங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த வயசில் அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு கம்மி விலையில் இந்த சர்வீஸ்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டு மட்டும்தான். அவருடைய எண்ணங்கள் எப்பயுமே இந்தியா வளர்ச்சி அடைய நம்ம என்னென்னலாம் செய்ய வேணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக தான் இருக்கும். இதனால தான் ஒவ்வொரு இந்தியரோட மனசுலையும் அவர் ஒரு தனிப்பட்ட மரியாதைக்குரியவராக திகழ்கிறாரு.